ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. துண்டு துண்டாக நறுக்கின தேங்காயை மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி புளி எடுத்துக்கோங்க. அதை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு புளியை கரைச்சி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அஞ்சு பல் பூண்டை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டுக்கோங்க. பூண்டு கேஸ் ட்ரபிளை குணமாக்கும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் 10 போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தலைமுடி வளர்றதுக்கு ரொம்ப நல்லது. நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் எலும்புக்கு ரொம்ப நல்லது. பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 4 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை முடி வளர்றதுக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கும் நல்லது. அதில் இரும்பு சத்து இருக்குது. 3 தக்காளியை துண்டு துண்டாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. நாட்டு தக்காளி இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் லேசாக புளிப்புத்தன்மை இருக்கிறனால நாட்டு தக்காளி இதுக்கு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். சாம்பார் பொடி 2 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். எல்லா பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். கல்லுப்பு 3/2 டீஸ்பூன். புளிக்கரைசலை ஊற்றிக்கோங்க. புளிக்கரைசல் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் நல்லா சேரணும். கலந்துட்டு எல்லா காய்கறிகளும் வேகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு கத்திரிக்காயை துண்டு துண்டாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். கத்திரிக்காவை இப்போ நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம்.
மாங்காய் ஒரு 6 துண்டு நறுக்கி வச்சுருக்கேன். அந்த துண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத மாங்காயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நாட்டு தக்காளி புளிக்கரைசல்லாம் ஊற்றிருக்கனால ஆல்ரெடி தேவையான புளிப்பு அதில் கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் மாங்காய் புளிச்ச மாங்காயாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இப்போ மாங்காயும் கத்திரிக்காயும் நல்லா வேகணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். மாங்காய் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று பிரச்சனைகளை சரி செய்யும். உடல் சூட்டை தணிக்கும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, மாங்காய் நல்லா வெந்திருக்கு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் குழம்பு கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் போட்டுட்டு ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. குண்டு மிளகாத்தூள் ஒரு 5 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லேசாக கலர் மாறினதும் நம்ம காரக்குழம்புல எடுத்து இதை சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்லாம். புளிப்பு டேஸ்ட் பிடிச்சவங்க இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.